நம்ம வந்து சின்ன வயசுலேயே நான் 11 வயசில் ப்ரோக்ராம் பண்ணினேன். தேவராட்டம், ஒயிலாட்டம், சிலம்பம் இந்த 3 என் பிளட்லேயே இருக்குது, என் பிளட்டுக்குள்ளேயே இருக்குது. இது என்னுடைய பெற்றோர் கலை ஆர்வம் உள்ளவர்கள், என்னோட அம்மாவும் அப்பாவும். அப்பேற்பட்ட குடும்பத்தில் பிறந்தவன், கலை ஆர்வம். அதாவது கம்பளத்து நாயக்கர் சமூகத்திலே ஜமீன் கோடாங்கி வீட்டில் முதலாக ஏட்டு படிப்பு படித்தவர் என்னுடைய தந்தை. அந்த கிராமத்திலேயே படித்தவங்க கிடையாது, அந்த கிராமத்திலேயே படித்தவங்க கிடையாது. அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் பிறந்து வந்தவன். சின்ன வயசுலேயே எங்கள் அப்பாவுக்கு மாலைக்கண் வந்து கண்ணு தெரியாமல் வாழ்ந்தார். அப்படி நானும் எங்கள் சகோதரர்கள் படிக்கிற காலங்களில் மற்ற சமுதாயத்தாளுங்க, உங்களுக்கு படிப்பாகாதடா, பள்ளிக்கூடத்துக்கு போனால் உங்கள் அப்பா மாதிரி உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாதுடா. அப்போ எப்படி மூட ஆளுகளாக இருந்திருக்காங்க சமுதாயத்தில். கம்பளத்து நாயக்கர் சமுதாயம் எவ்வளோ ஒரு மூட நம்பிக்கையோட படித்ததுனால கண்ணு தெரியல. அவருக்கு அந்த காலம் மாலை கண்ணு அப்போ இந்த மாதிரி வைத்தியம் இல்லை, ஏதோ ஒரு இல்லை இப்போ தெரியல. ஆனால் அவர் சாஸ்திரங்கள் பொய் சொல்லக்கூடாது, உண்மையை கற்றுக்கிறவர், ஏட்டு படிப்பு. அந்த ஒரு வம்சத்தில் பிறந்தவன் கலையை வியாபாரம் பண்ண முடியுமா, பணிக்க முடியுமா, கலையை விற்க முடியுமா? முடியாது. அப்படி வளர்ந்தவன் தான் நான். 11 வயசில் நான் அரங்கேற்றம் பண்ணேன்னா, எனக்கு 8 வயசுக்கு மூத்தவர் என்னுடைய சகோதரர். 19 வயசு வாலிபத்தில் அவர் கற்றுக்கிட்டு அரங்கேற்றம் பண்ணும்போது நான் ஏகலை வேணால் வந்து அரங்கேற்றம் பண்ணேன், தெரியாமல் கற்றுக்குருவேன். அவருக்கு சிலம்பம் கற்றுக்கிற போது நைட்டு நிலா கரண்டெல்லாம் கிடையாது, நிலா வெளிச்சத்தில் கற்றுக்கிட்டா நான் ஒழிஞ்சிட்டு போனான்னா நீ படிக்கணும்டா போனான்னு விரட்டுவார். எங்கள் மாமா கூப்பிட்டு போவார், அவருக்கு தெரியாமல் கற்றுக்குருவேன். அப்போ ஏகலை வந்தாலும் நான் அண்ணனுக்கு தெரியாமலே நான் அந்த கலையை சிலம்பத்தை அப்படி கற்றுக்கிட்டேன். அந்த மாதிரி 11 வயசில் நான் கற்றுக்கிட்டது அப்படியே விடலை. அந்த வயசுலேயே என்னுடைய பிளட்டில் வந்து பயிற்சி இருந்திருக்கு. பள்ளிகளில் சக மாணவர்களுக்கு ஒயிலாட்டம் சொல்லிக் கொடுப்பேன். அதுக்காக இப்போ திடீர்னு வந்து ஸ்கூலில் ப்ரோக்ராம்னா பிள்ளைகளை நான் போய் ஆட வைப்பேன். அப்போ இருந்தே என்னுடைய பயிற்சி ஆரம்பமாயிடுச்சு. 11 வயசில் பள்ளி பருவத்திலேயே படிக்கிற வயசுலேயே என்னுடைய பயிற்சி பிள்ளைகள் நம்மளுக்கு தெரிஞ்சது 4 பேருக்கு கொடுக்கணும், நம்மளுக்கு தெரிஞ்சது 4 பேருக்கு கொடுக்கணும். இப்படியே வளர்ந்து வந்து இன்றைக்கி 75 வயசுலேயும் பயிற்சியாளனாக இருக்கேன். 6 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும். இப்போ பார்த்தீங்க, இப்போ 2 வாரம் ஆடினாங்க, அவங்களுக்கு அந்த ஆட்டத்துக்கு என்ன சம்பந்தம், எதுக்காக அவங்களுக்கு ஆடணும், அது எதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். அப்போ கலையில் வயசு கிடையாது, மொழி கிடையாது, ஜாதி கிடையாது, மதம் கிடையாது. அது அனைத்துக்கும் அப்பாற்பட்டது சரஸ்வதியினுடைய அருள். அனைத்துக்கும் அப்பாற்பட்டது சரஸ்வதி அருள். செல்வத்தை எடுக்க குறையும், சரஸ்வதியை குறைக்க முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நான் 75 வயசில் ஆடுனது காரணம் என்ன? டெய்லி இவங்களோட ஆடுறதுனால தானே இவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறேன். உட்கார்ந்துருந்தால் தொண்டி விழுந்திருக்கும், உட்கார்ந்துருந்தா வகுறு போதுக்கு போது நடக்க முடியாமல் இப்போ என்னை தூக்கிட்டு வந்து நிற்பா உட்காந்துருச்சிருவீங்க கண்ணன்குமார் சார்ன்னு. இப்போ நானும் ஆடுறேன்னா எடுக்க குறையாததுக்கு இதுதான் மீனிங். உங்களுக்கு பணத்தை எடுத்தால் குறையும், சரஸ்வதிட்டு எடுத்தால் குறையாது. அப்போ கற்றுக் கொடுக்க நான் இளமையாக இருக்கிறேன், கற்றுக் கொடுக்க இளமையாக இருக்கேன். 100 வயசு ஆனாலும் ஆடிக்கிட்டே தான் சாவேன். 100 வயசு ஆனாலும் ஆட்டத்தோடு தான் என்னுடைய ஜீவன். எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது, என்னை யாராலும் அசைக்க முடியாது, என்னைய பலவீனப்படுத்த முடியாது, இதயத்தையும் பலவீனப்படுத்த முடியாது, என்னுடைய உடம்பையும் பலவீனப்படுத்த முடியாது. காரணம் அங்கே உள்ளே இருக்கிறது சரஸ்வதி. பணம் இல்லை, ஆனால் சரஸ்வதி குடி இருக்கா. பணம் லட்சுமி குடி இருக்கல, சரஸ்வதி குடி இருக்கிறா. நாவிலையும் உள்ளத்திலும் எண்ணத்திலும் 24 மணி நேரம் அவளே இருக்கிறான். அதனால தான் நான் வந்து ஆரோக்கியமாக. நிறைய பேர் கேட்பாங்க, உங்களுக்கு இது என்ன சூட்சமம், என்ன சூட்சமன்னு. சூட்சமம் ஒன்றும் கிடையாது. காலையிலேருந்து பிள்ளைகளோடு விளையாடுறேன், ஸ்கூலுக்கு போனால் சின்ன 2வது பசங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். அப்போ எப்படி ஜாலியாக இருக்கும், கவலையெல்லாம் மறந்து. பேரம் பேத்திகளோடு ஆடும்போது ஒரு மனிதனுக்கு கவலை வருமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். பேர குழந்தைகளோட எந்த தாத்தா பாட்டி ஆடும்போது யாருக்காவது கவலை மறக்கமா, கவலை வருமா? அவங்க அப்பா அம்மா கஞ்சி ஊற்றாமல் இருக்கலாம், அவங்க அப்பா அம்மா நம்மளுக்கு அப்பனுக்கு மாமாவுக்கு கஞ்சி ஊற்றாமல் இருக்கலாம். அந்த பேர குழந்தைகளுடைய பாசம் அவனை விட்டு போகாது. உங்கள் அப்பா கஞ்சி ஊற்றல் செலவு கொடுக்குறோம், அவங்க அம்மா கஞ்சி ஊற்றலன்னு சொல்லி பேரனை எடுக்காமல் எந்த தாயோ தாத்தாவாவது இருக்குமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். அப்போ அதே மாதிரி 2வது 3வது படிக்கிற பசங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கும்போது என்னுடைய மனநிலை எப்படி இருக்கும், என்ன சந்தோஷமாக இருக்கும், எவ்வளோ பூரிப்பாக இருக்கும். அதனால தான் நான் சுவிட்சமாக வாடுறதுக்கு சூட்சமே இதுதான்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி நீங்கள் மட்டும் இப்படியே இருக்கீங்கன்னு. அது மாதிரி வளர்த்த ஒரு கலையை 11 வயசில் ஆரம்பித்தது 75 வயசு வரைக்கும் நான் போயிட்டு தான் இருக்குது. இதில் முக்கியமான சிறப்பு என்னென்னா, தேவராட் எல்லாமே சொல்லிட்டாங்க. ஒரு சமுதாய கலை இது கொண்டு வந்ததுக்கு அண்ணன்குமார் தான் அது இதுன்னு நிறைய சொல்லிட்டு போயிட்டார். இங்கிலீஷும் தமிழ்லையும் அவங்க அடிச்சுட்டு போயிட்டாங்க, நான் சொல்ல வேண்டியதில்லை. அதில் முக்கியமான சிறப்பு என்னென்னா, இந்த தேவராட்ட கலையை தப்பாட்ட கலையும் சென்னையில் அறிமுகப்படுத்துறது மெட்ராஸ் கிராஃப்ட் ஃபவுண்டேஷன். இந்த தட்சிண சித்ரா இருக்குது பார்த்தீங்களா, விஆர் தேவிகா மூலியமாக தான் தட்சிண சித்ரா ஓப்பன் ஆச்சு. அவங்க மூலியமாக
90 வந்து பள்ளிகள்லையும் கல்லூரிகள்லையும் இந்த கலைகளை கொடுக்க ஆரம்பித்தோம். பள்ளிகளில் கொண்டு போய் அப்போ தான் சென்னைக்கே இந்த நாட்டுப்புற கலையினுடைய வாசனை தெரியுது. அப்படி நிகழ்வு பண்ணும்போது ஒரு காலகட்டத்தில் நாரதகானா சபையில் நிகழ்ச்சி நடத்துறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க தேவிகாவும். தேவராட்ட குழு நாங்கள் ஊர்லேருந்து வந்திருக்கோம் 90. 31 வருஷத்துக்கு முன்னால் நோக்கி பாருங்கள். 31 பேர் 90 பிறக்காதவங்களும் நிறைய பேர் உட்காந்துருப்பீங்க. 90 பிறக்காத அதுக்கு பிறகு பிறந்தவங்களும் இப்போ வந்திருக்கலாம் இல்லையா? அப்போது அந்த காலகட்டத்தில் நாரதகானா சபையில் ஒரு அது யாரும் பேர் சொல்ல வேண்டாம், அது வேண்டியதில்லை. ஆனால் இது என்ன தெருவில் ஆடுற இடத்துல ஸ்டேஜில் ஆட சொல்கிறீங்க, ஆடக்கூடாதுன்னு எதிர்ப்பு கொடுத்தாங்க. தெருவில் ஆடுற டான்ஸு இது எப்படி நீங்கள் அரங்கத்துக்குள்ளே ஆடலாம் அப்படின்னு. அப்போ தேவிகா அதுக்கு வாதம் பண்ணி போராட்டம் பண்ணி அப்போ அந்த 90 இந்த மேடைக்குள்ள நாரதகானா சபையில் தேவராட்டமும் ஒயிலாட்டமும் நிகழ்ச்சி பண்ணணும். அப்போ யார் எதிர்த்தாங்களோ அவங்க மேடையில் வந்து எங்களை கட்டி தழுவுனாங்க. தேவராட்டத்தில் இப்படியெல்லாம் இருக்குதா, தேவராட்டத்தில் இப்படி அடவுகளும் இப்படி டான்ஸுகள்லாம் இருக்குதா, நாங்கள் தெரியாமல் சொல்லிட்டோம், நாங்கள் புரியாமல் தெரியும் பார்க்கல, நீங்கள் இதெல்லாம் தெருவில் தானே ஆடுறது டம்முன்னு அடிச்சுக்கிட்டு நீங்கள் இப்போ செஞ்சிட்டீங்களே அப்படின்னு அவங்க வந்து சரண்டராக எல்லாத்தையும் எங்கள் அண்ணனோட சேர்ந்து எல்லாத்தையும் கட்டி பிடிச்சி மன்னிச்சுக்கோங்க ஐயா நீங்கள்லாம் பெரியவங்க அப்படின்னு சொல்லி. அப்போது அந்த நினைவுகள் மனிதன் மறக்க முடியுமா? அவங்க அன்னைக்கு தேவிகா அது போராடி பண்ணலைன்னா நிச்சயமாக இந்த அரங்கத்துக்கு இந்த கலை வந்திருக்காது. இதே அரங்கத்தில் வெளியே அடிக்க சொல்லுவீங்க, அங்கே அடிச்சுட்டு இருங்க, இது இங்கே வர்றது கலை இல்லை அப்படிங்க. அந்த கலையை அங்கீகாரம் கொடுத்தது யார்? என்னுடைய நிறுவனம் மெட்ராஸ் கிராஃப்ட் ஃபவுண்டேஷன். அந்த நிறுவனத்தில் நான் இப்போ எம்ப்ளாயிஸாக தான் இருக்கிறேன் தட்சிண சித்ராவில். அது நிறுவனமாக எல்லாம் உங்களுக்கு எனக்கு எனது வீடு மாதிரி இருக்குது. உங்களுக்கு அது நிறுவனமாக தெரியும், அது ஒரு ஆர்ட் ஃபார்மு ஆர்ட் இதுன்னு. ஆனால் எனக்கு இந்த கலையை எல்லாத்துக்கும் கொடுக்குறதுக்காக அந்த நிறுவனம் இல்லை, என்னுடைய வீடு. நான் என்ன நினச்சேனோ அதெல்லாம் அங்கே நடக்குது. பல கலைகளை கொண்டு வந்து இப்பயும் 20 பிள்ளைங்க ரூரல் குழந்தைங்க ஃப்ரீயாக வந்து ஆட்ட பாட்டங்கள் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். சனி ஞாயிறு அங்கே போய் நான் இன்றைக்கி அங்கே லீவ் போட்டு அங்கே வந்திருக்கேன். அப்போது இது மாதிரி கலையை வளர்க்கக்கூடியவங்கள் இங்கே இருக்கிறாங்க நிறையா. அதனால தான் கலை காப்பாற்றப்படுது. தட்சிண சித்ராவும் தேவிகா மூலியமாக தான் நான் இங்கே அறிமுகமானேன். இப்போ நீங்கள் கொடுக்குற அவார்டு கூட என்னை விட அவங்களுக்கு தான் அது சந்தோஷம், அவங்களுக்கு தான் சேர வேண்டியது. என்னுடைய நிறுவனமான மெட்ராஸ் கிராஃப்ட் ஃபவுண்டேஷனால தான் நான் சென்னையில் வாழ்வேன். இப்போ என்னுடைய பசங்களும் அதே துறையில் வந்தால் பேரனுக்கு எல்லாருமே இங்கே தான் சுபிட்சமாக தான் இருக்கும். சுபிட்சமாக தான் வாடகை வீட்டில் இருந்தாலும் சுபிட்சமாக தான் இருக்கும். அப்போ என்ன சரஸ்வதி அந்த மாதிரி ஒரு பக்குவத்தை கொடுக்குறோம். இப்போ ஏற்பட்ட கலையை எப்படி மறக்க முடியும்? யார் தான் மறப்பாங்க? நிறைய பேர் கற்றுக்குறீங்களே, இப்போ இருக்கிறவங்களுக்கெல்லாம் கற்றுக்கணும்னு ஆசை இருக்குது. வயசு ஒன்றும் காரணம் கிடையாது. எப்போ வேணாலும் என்னுடைய கதவுகள் திறந்தே இருக்கும், எப்போ வேணாலும் நீங்கள் கற்றுக்கலாம், அதனால இல்லை. இப்போ ஏற்பட்ட கலையை சாதாரணமாக வளர்க்கலை. ஒரு சின்ன நிகழ்வு சொல்கிறேன், இந்த கலை இங்கே மட்டும் நிற்கலைங்கிறதுக்காக. என்னுடைய அனுபவத்தில் கேரளாவில் இந்துஸ்தான் கலரி கிரப்பம் கேரளா கவர்மெண்ட் சேர்ந்து ஒரு ஒர்க் ஷாப் நடத்தி, இன்டர்நேஷ்னல் ஒர்க் ஷாப் 20 days இன்டர்நேஷ்னல் ஒர்க் ஷாப்பில் என்னையை தமிழ்நாட்டிலேருந்து தேவராட்டமும் சிலம்பமும் கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லி என்னை அழைச்சிருந்தாங்க. அங்கே போய் 20 நாள் சிலம்பம் ப்ளஸ் தேவராட்டம் பயிற்சியாளனாக இருந்தேன். இப்போ 25 குழந்தைங்க எல்லாம் வெளிநாட்டு குழந்தைங்க தான், ஜெர்மன்லேருந்து அங்கிட்டிருந்து இங்கிட்டிருந்து நிறைய பேர் வந்தாங்க படிச்சுட்டு. எல்லாமே இங்கிலீஷ் தான், ஏன்னா நான் தமிழ் தான் சொல்லிட்டாங்க. இது கலைக்கு தான் மொழி இல்லைண்ணே, நம்பரை சொல்லிட்டு அதுன்னு எல்லாம் ஆடினாங்க, நல்லா ப்ரோக்ராம் பண்ணாங்க. பண்ணிட்டு மட்டும் போகலை. ஜெர்மனில் ஒரு பொண்ணு வந்த பொண்ணு, அவள் பரதநாட்டிய ஆர்டிஸ்ட்டு. அங்கே போய் தேவராட்டத்தை கேசட்டு எடுத்து நான் சொல்கிறதையும் சொற்கட்டையும் வாயில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு, இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் எடுத்துருக்கு. அங்கே பரதநாட்டிய ஸ்கூலில் தேவராட்டம் நடக்கு. அந்த பரதநாட்டிய ஸ்கூலில் தேவராட்டம் நடக்குது. அது எப்படி நடக்குது எங்களுக்கு தெரியாது. தட்சிண சித்ராவில் இங்கே படிச்சுக்கிட்ட குழந்தைங்க அமெரிக்கா மாப்பிள்ளோட மேரேஜ் பண்ணி அமெரிக்காவில் இருக்காங்க. அவங்க அம்மா வந்து நம்ம கிராஃப்ட் ஃபவுண்டேஷனில் ஒரு மெம்பரு. இப்போ இங்கே வந்தால் செஞ்சால் என்கிட்ட பயிற்சி எடுத்துகிட்டு போகும். அந்த பொண்ணு அங்கேருந்து வரும்போது சொல்லுதுங்க என்கிட்ட, மாஸ்டர் நான் ஜெர்மனுக்கு பார்க்க போயிருந்தேன், அங்கே ஒரு பரதநாட்டிய ஸ்கூல் நடந்துச்சு, அங்கே போனேன், அங்கே உரிமை சத்தம் கேட்டுச்சு, உங்கள் சொற்கட்டு அங்கே கேட்டுச்சு. நான் என்னென்னு போய் பார்த்தா அந்த அம்மா உங்கள் ஃபோட்டோவை போட்டு இதுதான் என்னுடைய குரு, எனக்கு தேவராட்ட குரு கண்ணன்குமார் சார், அவங்ககிட்ட கற்றுக்கிட்டது தான் நாங்கள் பள்ளியில் கற்றுக் கொடுக்குறேன். இதை விட ஒரு மனிதனுக்கு என்ன சிறப்பு வேணுங்கிறீங்க? என்ன வாழ்ந்து கட்டிட்டு போகிறோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி 1 லட்சம் பேருக்கு இங்கே கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லி 1 லட்சம் பேர் மனசில் நான் இருக்கேன் இல்லையா? 1 லட்சம் பேர் சின்ன பிள்ளை டவுசரோடு வந்திருப்பாங்க. 30 வருஷம் நான் 90லேருந்து இருக்கிறேன், 31 வருஷமாக இங்கே பயிற்சி கொடுத்துருக்கேன். இப்போ தெரியுமா எனக்கு? அது தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ போன மாதம் பழகின பள்ளியும் மறந்து போகுது எனக்கு, ஆளாக பழகிறோம்னா. அப்போ பஸ்ஸில் போகும்போது ட்ரெயினில் போகும் நிறைய பேர்
மாஸ்டர் வந்துட்டாங்க, ஐயா வந்துட்டாங்க, எந்திரிச்சு இடம் கொடுப்பாங்க. என்னது, அந்த ஸ்கூலில் படித்தேன் ஐயா, நான் அப்போ ஒயிலாட்டம் கற்றுக்கிட்டேன், இந்த ஸ்கூலில் படித்தேன், நான் சிலம்பாட்டம் உங்ககிட்ட கற்றுக்கிட்டேன். இதை விட மனிதனுக்கு மன நிறைவு என்ன இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்க்கைக்கு மனிதன் சுகமாக சுபிட்சமாக வாழ்வதற்கு இந்த சமாச்சாரங்களே போதுமா இல்லையா? 100 வயசு வாழ்வானா வாழ மாட்டானா? நோய் நொடி இல்லாமல் வாழ்வானா வாழ மாட்டானா? நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். அப்போ இந்த கலையை 90 தான் நம்ம பெண்களுக்கும் பயிற்சி கொடுக்கணும்னு கொண்டு வரோம். பெண்களையும் ஆட வைக்கிறோம். ஆண்கள் மட்டும் ஆடிக்கிட்டு இருந்த கிராமத்தில் கலையை 89 90 தான் பெண்களும் ஆடணும், ப்ரோக்ராம் பண்ணணும், பெண்களையும் ஆட வைக்கணும். பெண்கள் கலையை ஆடினா தான் அந்த கலை அழியாமல் நிற்கும். ஏன்னா அப்பா வேலைக்கு போயிட்டாலும் அம்மாவுக்கு தேவராட்டம் தெரியும், ஒயிலாட்டம் தெரியும்னா சின்ன குழந்தைங்களே அதெல்லாம் சொல்லிக் கொடுப்பீங்க. பெற்றவங்க சின்ன பிள்ளைகள் நடக்கும்போது அதை சொல்லிக் கொடுப்பாங்க. நம்மளுக்கு எப்படி அப்பா அம்மா சொல்லி கொடுத்தீங்களோ அதே மாதிரி தாய் கீழாக அது அவனுடைய அருமை. இவன் வேலை வெட்டின்னு போயிடுவான், இவங்க பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போகிறான்? என்னை மாதிரி தாத்தா இருந்தால் பேரம் பேத்திக்கு சொல்லிக் கொடுப்பான். தகப்பனாவது சொல்லிக் கொடுத்துருக்கானா? கிடையாது. அவன் வேலை தான் உண்டு, வெட்டி தான் உண்டு. ஆனால் பொண்ணு கற்றுருந்தால் நிச்சயமாக தன் ஆண் பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ சின்ன பிள்ளையோ வளரும் போது அந்த கலையை கட்டாயமாக கொடுத்தே ஆகும். தனக்கு தெரிந்ததை தன் பிள்ளைகளுக்கு வாரிசுகளுக்கு கற்றுக் கொடுக்கறது ஆணை விட பொண்ணுக்கு தான் அதிகம். அப்படின்னு தான் நான் அடித்து சொல்கிறேன். இல்லைன்னு சொல்கிற மறுக்கிறதுனா வாங்க எல்லாம் எங்களை நாங்கள் ஆண்கள் தான் அதிகமாக உட்காந்துருக்கீங்க, இல்லை அவங்கள விட நாங்கள் தான் சிறந்தவங்கன்னு சொன்னோன்னா வாங்க, அதுக்கு உண்டான உதாரணங்கள் பேசலாம். அதனால தான் பெண்களும் கற்றுக்கிறணும். சமுதாயம் ஆண்கள் மட்டும் ஆடிக்கிட்டு இருந்த கலையை பெண்களும் கற்றுக்கணுங்கிற ஒரு நிலைப்பாட்டில் கொண்டு வந்து பெண்களுக்கு நிறைய பெண்கள் இப்போ இங்கேயே வாழ்கிறோம். அங்கே பாருங்கள், எங்கள் சாரதை ஆடிச்சு, இதுக்கு மேலே என்ன வேணும், என்ன ஆட்டம் ஆடிச்சு பார்த்தீங்களா இல்லையா? அது மாதிரி பெண்கள் எல்லாருமே ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. பெண்கள் எல்லாம் ஆட ஆரம்பிக்கும் போது தான் அந்த கலை சமுதாய கலை இப்போ இல்லை. கம்பளத்து நாயக்கர் கலை இல்லை. இப்போது ஆடினால் இன்டர்நேஷ்னல் அளவில் அந்த கலை போயிட்டுருக்கு. எனக்கு சொந்தம்னு யாருன்னு சொல்லுவேன். என்னுடைய ஆசை என்ன, நாங்கள் இல்லாமல் கம்பளத்து நாயக்கரே இல்லாமல் இப்போ ஆடினவெல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு தான், இவங்களே ஆடுவாங்க. இப்போ நாங்களே இல்லாமல் நாங்கள் யாருமே என்னுடைய சன்னு மொழிகொண்டு இல்லாமல் இப்போ பரத்து அவங்கெல்லாம் சமுதாயம் கிடையாது. அவங்க இன்ஸ்ட்ருமெண்ட் அடிப்பாங்க, அந்த பசங்களாக ப்ரோக்ராம் பண்ணாங்க. அதுதான் உண்மையாக நம்ம கலைக்கு கொடுத்த அங்கீகாரம். சமுதாயத்து ஆள் இல்லாமல் மற்றவங்கள் உரிமை அடிச்சுட்டு தேவராட்டம் ஆடுறாங்கிற நிலை வந்துருச்சு. தேவராட்டம் ஆடுறாங்கிற நிலை, அதில் கம்பளத்து நாயக்கர் இருக்கணும்னு இருந்தால் அது கம்யூனிட்டி கலை. கம்பளத்து நாய்க்கு வரும் கூட ஆனது கம்யூனிட்டி கலை. யாருமே கிடையாது, அவங்க அளவே காணும், எங்கேயும் காணும். ஆடியன்ஸ் பார்க்குறாங்க, தேவராட்டம் நடக்கு, உரிமை அடிக்கிறாங்க. அது மாதிரி இங்கே நான் வளர்த்துருக்கேன். இங்கேயும் நிறைய உரிமை கற்றுக்கிட்டவங்களும் இருக்கிறாங்க, ஆடுறவங்களும் இருக்கிறாங்க. அப்போ இதே எனக்கு நிறைவான ஒரு சந்தோஷமான நிகழ்வாக இருக்குது. இப்போது நான் 75 வயசில் 11 வயசுலேருந்து ஆடிக்கிட்டு இருந்தாலும் கூட எனக்கு ஒரு ஆசிரியருங்கிற என்னுடைய நிறுவனம் கொடுத்தாலும் கூட, அங்கீகாரம் கொடுத்து 90லேருந்து நான் சென்னையில் இருந்தாலும் கூட இந்த மாதிரி ஒரு அவார்டு எனக்கு கிடைக்கும்னு நான் கனவுல கூட எதிர்பார்க்கல. சாதாரண அவார்டு இது. அது யாருங்கிறேன். நான் தான் சொன்னேன், நானே ஏகலைவன். ஏகலைவனுக்கு குரு தானே அவர், ஏகலைவனுக்கு குரு தானே அவர் இல்லையா? அப்போது நானே ஏகலைவன் மாதிரி சிலம்பம் கற்றுக்கிட்டேன்னு சொல்லும்போது அந்த ஏகலைவனுக்கு குருவான அவருடைய பேரில் எனக்கு இந்த அவார்டு கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நிறுவனத்துக்கும் இதுக்கு ஏற்பாடு பண்ண அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியையும் என் குடும்பத்தாரோடும் என் கலைக்குழுவோடும் எல்லோருமாக சேர்ந்து இந்த உங்களுடைய பணிவான வணக்கத்தை நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். நான் சொல்கிறதில் பேசுகிறதில் குற்றங்கள் இருந்தால் அதை நீக்கிடுங்க. நான் பேசுனதில் குற்றம் குறையெல்லாம் ஏதாவது பேசியிருந்தாலும் கூட அதை அப்படியே போஸ்ட்மார்ட்டம் பண்ணிக்கிட்டு நல்லதை மட்டும் கொஞ்சம் எடுத்துக்காங்க. குற்றம் இருந்தால் பரவாயில்ல, நான் திருத்திக்கிறேன். அது ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது, தப்பு ஒன்றும் கிடையாது. முருகன் என்ன பிரம்மாவே கட்டி போட்டான், அப்பனுக்கு பித்து சொன்னாங்க முருகன். அது யார் கோபிச்சாங்களா? அது மாதிரி நீங்கள் பிள்ளைகள் இப்போ உதாரணம் தப்பாட்டம் என் மகன்கிட்ட கற்றுக்கிட்டேன், அப்போ எனக்கு குரு அவன் தானே. இங்கே தப்பாட்டம் நானும் சொல்லிக் கொடுக்குறான்னா எனக்கு ஆசிரியர் என்னுடைய மகன், அவன் தப்பாட்டம் கற்றுக்கிட்டான், நீ எனக்கு கற்றுக் கொடுறா, நான் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் இல்லைடா. அப்போ எனக்கு குரு என்னுடைய மகன் தப்பாட்டத்துக்கு எனக்கு குருவாகிறான். அந்த மனப்பக்குவத்தில் தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். அது மாதிரி தான் கலையை கொடுத்துட்ருக்கேன். அதனால் நான் தவறுகள் பேசியிருந்தாலும் கூட நீங்கள் பயப்படாமல் சொல்லலாம், நான் அதை மாற்றிக்கிடுவேன், திருத்திக்கிடுவேன்னு சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த அருமையான விழாவை ஏற்பாடு செய்திருக்கின்ற சென்னை கிழக்கு ரோட்டரி சங்கத்திற்கு என்னுடைய நன்றி. என்னுடைய இந்த நல்ல நிகழ்ச்சி என்னுடைய தாயார் திருமதி சரஸ்வதி அவர்கள் நினைவாக ஒவ்வொரு வருடமும் சரஸ்வதி வித்யாலயா
இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு துணையாக இருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் இதை நாங்கள் துணை நிற்கிறோம் என்று சொன்னார்கள். அதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த சென்னை கிழக்கு சூழல் சங்கத்துக்கு என்னுடைய நன்றி. இது ஒரு பெரிய குடும்பம். நான் சேர்ந்தபோது 70 அங்கத்தினர்கள் இருந்தார்கள். இப்போது மிகப்பெரிய குடும்பமாக இருக்கிறது. அந்த குடும்பத்தில் எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு முதலில் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திருமதி லக்ஷ்மி விஸ்வநாதன் அவர்கள், திரு கண்ணன் குமார் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு மேடையிலே இந்த நிகழ்ச்சியை நடத்துவது எங்களுக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. ஏற்கனவே சொன்னது போல திரு கண்ணன் குமார் அவர்கள் ஒரு கலை சேவையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கலை சேவை மிகவும் தொன்மையான ஒரு கலையை உங்கள் எல்லோருக்கும் கொண்டு வந்திருக்கிறது. ஆன்மஜோதி இதை எந்த முறையில் முடியுமோ அதே அளவிற்கு மேலும் கொண்டு செல்வதற்காக என்ன முயற்சிகள் எடுத்துக்கொள்ள முடியுமோ அதை செய்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த சேவையை செய்ய உங்களுடைய எல்லோருடைய துணையும் தேவை. இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. கண்ணன் குமார் அவர்களுக்கு உங்கள் எல்லோர் சார்பாகவும் சரஸ்வதி வித்யாலயா சார்பாகவும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். திருமதி லக்ஷ்மி விஸ்வநாதன் அவர்களை பற்றி சொன்ன உடனே திரு கண்ணன் அவர்கள் நேற்று தொலைபேசியில் என்னை அழைத்து அவருடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொன்னார். இப்படிப்பட்ட விழாவிற்கு உங்களை போன்றவர்கள் வந்து வாழ்த்துவது எங்களுக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. நன்றி. மீண்டும் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பள்ளியிலிருந்து எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை தவிர என்னுடைய துணை அங்கத்தினர்களும் வந்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி நிகழ்ச்சியில் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்பதற்காக மிக குறுகிய காலத்தில் என்னுடைய உரை கொண்டு மீண்டும் மீண்டும் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை கூறிக்கொள்கிறேன். வணக்கம். Good evening, good morning everyone. It gives me a great pleasure in introducing our chief guest for today, a dancer, choreographer, musician, scholar, author and aesthete. Bharatnatyam exponent Guru Lakshmi Vishwanathan is a rare artist. Her dance journey, which she calls Yatra, has been a rich experience and a delightful discovery. Starting with the illustrious Nattuvanar dance masters, chief among them, the legendary Kanjivaram Ellappa, she follows the old Tanjavur Natyam tradition in all its rich diversity. She is a trained Carnatic musician who understands the finest subtleties of classical music in order to make her dance into visual poetry. She has authored well-acclaimed books, notable among them being Bharatnatyam, the Tamil Heritage, Women of Pride, the Devdasi Heritage, M.S. Subbalakshmi, Ode to a Nightingale, and Kapaleshwar Temple, the sacred site of Mylapore. She has recently been awarded the Tagore Fellowship, a prestigious award for research endowed by the Ministry of Culture, Government of India. The Tanjavur Heritage of Bharatnatyam has been her project under the aegis of the Kalakshetra Foundation, Chennai. Currently, she is the editor of the Kalakshetra Journal, which was founded by Rukmani Devi Arundale. Guru Lakshmi Vishwanathan has performed all over India and in more than 15 countries around the world at prestigious venues such as Jacob's Pillow International Dance Festival, the Khajur Rao Festival, and the Music Academy Madras. She has been honored with several prestigious awards such as the Kalai Mamani from the Government of Tamil Nadu, Nritya Kalanidhi from Music Academy Madras, and the National Presidential Sangeet Natak Academy Award. With a career spanning over 50 years, she combines tradition with innovation without diluting the classicism. It is an honor to have her here today, and I wish to thank her for taking time out of a busy schedule to grace the occasion. Namaskaram to all of you. My very special namaskaram
to the Dronacharya. And my felicitations to the Rotarians, the head of the Rotary group here, and Saraswati Vidyalayas founders and distinguished guests. Most of you men dressed in ethnic style. It's a delight for my eyes. For a change, we should compliment the men too, because we're constantly complimenting each other about our saris and our jewelry. அவர் ரொம்ப தமிழில் பேசிட்டார், அதனால் I think for a change I'll give my speech in English. I'm more used to speaking in English, but தமிழும் பேச தெரியும். So I thought what I'll do is halfway, like all our celebrities, break into Tamil after a few words in English. It's a pleasure for me to be part of this event because it's a very rare event. It is rare because we are celebrating a very rare art. It should not be a rare art because it is the common man's art which has been there for centuries in our culture. I wrote a book, Bharatanatyam, the Tamil Heritage, in 1984. And I released it during the Natya Kala conference, during which time we had invited a lot of folk artists also to come and share whatever their talent and background was. Literally, I should say that I am a full Tamilian. I'm so deeply involved in Tamil culture that when I choreographed a dance drama, I said I should not be doing the same as everybody else, in the sense, depend only on mythology. I should tell the story of my own dance. So I called it the banyan tree. And I found out that the origins of my classical Bharatanatyam has its roots in Silappatikaram, where every form of music and dance which existed thousands of years ago is described in detail. And in that, Devaratam, Oyilatam, Parayatam, everything comes as part of the dances of Shiva himself. So we should say that this dance form, like Bharatanatyam, also has its origin in the divine. And that is why it has remained in our culture in spite of all the odds against it, because modernization in India has unfortunately worked in two ways. Today it's much better because of internet. You can click a button and you can see Oyilatam, Devaratam, every atom on YouTube. But 25 years ago, when I produced my dance drama, I called upon Mr. Muthuswamy of Koothupatrai, and I said, look, I want to show the origins of my own dance. How, when the warrior kings came back, they were received by their own people with a certain type of dance, which is described in the Silappatikaram. He sent me his assistant, a young guy called Palni, and I made my Bharatanatyam dancers learn some of this Oyilatam, and we used the urmi, the instrument. So we did this recording and we premiered it in the famous Brandeis University in Boston. They were amazed at the sounds and the movements and the costumes. So what I want to tell you is, by honoring this great artist today, you're acknowledging your own culture. The more you go into your own culture, you will realize there is a lot that you have to learn. I should say, while he was talking about Veerapandiya Kattabomman and our friend here was quoting Shivaji Ganeshan's famous dialogues, I myself saw that film 10 times because it was running in my father's movie theatre. So I remembered the dialogues. But what I want to tell you is, our Tamil cinema has also made us realize our folk arts like Veeratam and all these different folk forms. And our music director, Ilayaraja, has also brought in a lot of these instruments, tunes, and lyrics. So today we should say we are fortunate that we have this great Dronacharya amongst us, and he brought his group
And I noticed that a couple of Rotarians, regardless of their age, shape, or size, joined and did it very well too. Congratulations. I must say that very often now I find, much to my, I shouldn't say discomfort, amazement, in a lot of South Indian weddings you have only Bollywood dance. So now I think a lot of you here, the next time you're planning your daughter or son's wedding, might think twice and say, why not have this new lovely dance form which these young boys did with the drums playing? I think that would be a good idea for youngsters to learn it. And since we do have all kinds of events, at least 5 events, 10 events, I thought during the days of my parents they had 4-day weddings, but today we have 10-day weddings. So one day all the youngsters in the family can learn this great Devaratam and perform for the guests. And it's wonderful that these kind of dances are not solo, they are group. They bring people together. They bring camaraderie. They bring happiness. And that is one of the reasons why I think it has survived over centuries in spite of a lot of modern influences in our culture. I'm very happy that the Rotary decided to honor this great artist. I don't want to keep you away from a delicious lunch, which I was told is waiting for you in the corner there. So I only want to say that I'm very happy that my very good friend, Mr. Rajshekhar, whose wife is my relative too, insisted that I should accept this invitation today. You know, we dancers, we are either teaching or lecturing online now. And I must tell you that is far more strenuous than doing physical performances because we are not that tech savvy. We know the names of things, but every day when you are asked to talk online or give a lecture or a demonstration, you're filled with the heebie-jeebies because you're thinking, oh my God, what's going to happen now? Am I looking all right? Is this the right angle? Now, I'm very happy that I was free this morning to participate. The youngsters who performed were brilliant. And I must share with you, I'm a Pakka Mailapurian. Even with the COVID, I went to the Brahmotsavam, braving all the crowds. And I must tell you, on the day of the Ter, in the last Panguni Uttaram, a Devaratam group came, I don't know from where, the same kind of drummers, voluntarily I think, and they were playing in front of Kapalishwara, and I could see that it was, the whole atmosphere was electrically divine. Thank you. Thank you so much for amazing words, ma'am. Deep insight into our culture and tradition. Thank you so much, ma'am. Memento. Mementos are token of gratitude. May I request President Rotarian Srinivasa Rao to honor our chief guest with a memento. சிவலிங்கம் சாட்சி சொன்னதை புராணத்தில் நம்ம படிச்சிருக்கோம். பார்வதி பரமேஸ்வரனுக்கு நடந்த கல்யாணத்தில் நடந்த தேவராட்டத்தை பற்றி சொல்கிறதுக்கு சிவனை தவிர வேறு யாரையும் கூப்பிட முடியாது. அதனால் அந்த மகேசனையும் மேடைக்கு அடைக்கிறேன். To deliver the word of thanks. Thank you, Sada. Before I get into the word of thanks in Tamil, I have a few secretary announcements for the week. We are having a speaker session on Wednesday, 15th September by Mr. Suresh Sambandam. Suresh Sambandam is the CEO of KissFlow, the first unified digital workplace for organizations to manage all that work on a single unified platform. KissFlow is used by over 10,000 customers across 160 countries, including more than 50 Fortune 500 companies. He is an expert and renowned entrepreneur on a mission to democratize automation and create an immersive work experience for enterprises of all sizes.
Next, under community health services, we have our project Drishti Meha launch on 17th September 2021, Friday at Arvind Eye Hospital. The project is spearheaded by Rotarian Radhika Satyanarayan and Rotarian Soumya Skandan. Details will follow in the WhatsApp group. Thank you so much. Now, coming to the vote of thanks in Tamil. அனைவருக்கும் வணக்கம். அமைதி காத்த சபையோருக்கும் மற்றும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் வணங்கி மகிழ்கின்றேன். இனிமையான குரலில் கணேச சரணம் என்று கடவுள் வாழ்த்து பாடிய ஆனட்டா ஸ்ரீஷா சாந்தகுமார் அவர்களுக்கு மிக்க நன்றி. வருகை தந்த அனைவரையும் மனமாற இருக்கை கூப்பி வரவேற்புரை அளித்த நமது ரோட்டரி சங்க தலைவர் ரோட்டேரியன் திரு ஸ்ரீனிவாசா அவர்களுக்கும் நன்றி. விழாவிற்கு பிரதம விருந்தினராக வருகை தந்து இந்த விழாவை சிறப்பித்த திருமதி லக்ஷ்மி விஸ்வநாதன் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி. உங்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்திய ரோட்டேரியன் பாஸ் பிரசிடென்ட் SS ராஜசேகர் அவர்களுக்கும் மிக்க நன்றி. ஆண்டுதோறும் துரோணாச்சாரியர் விருது வழங்கும் விழாவை ஆதரித்து வரும் சரஸ்வதி வித்யாலயா பள்ளி நிருபர் நம்முடைய ரோட்டேரியன் திரு KS நடராஜன் அவர்களுக்கும் அவருடைய பள்ளி குழுமத்திற்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். மன்னர்கள் போரில் வெற்றி பெற்று தலைநகர் திரும்பும்போது மன்னரை வரவேற்க ஆடப்படும் நடனம் தேவராட்டம் என்று கிராமிய கலை ஆழ்வாளர்கள் கூறுகிறார்கள். விஜயநகர ஆட்சி காலத்தில் தென் தமிழ்நாட்டில் குடியேறிய மக்களால் போற்றப்படும் தேவராட்டம் இன்று கடல் கடந்தும் சென்றுள்ளது என்றால் அதற்கு திரு கண்ணன்குமார் அவர்களின் பங்களிப்பு இன்றியமையாதது. அவர்களுக்கு துரோணாச்சாரியர் விருது அளிப்பதில் ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் ஈஸ்ட் மிக பெருமிதம் கொள்கிறது. எங்கள் அழைப்பை ஏற்று இந்த விருதை ஏற்றமைக்கு திரு கண்ணன்குமார் அவர்களுக்கு மிக்க நன்றி. இங்கு வந்திருக்கும் அவருடைய குடும்பத்தினர் மற்றும் அவருடைய மாணவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றி. மிக அருமையாக தேவராட்டம் ஆடிய தங்களுடைய குழுவினருக்கு மிக நன்றி. நடுவர் குழு ரோட்டேரியன் பாஸ் பிரசிடென்ட் ஆர் வெங்கடகிருஷ்ணன், பாஸ் பிரசிடென்ட் ரோட்டேரியன் TR கோபாலகிருஷ்ணன், ரோட்டேரியன் ரேவதி சஞ்சீவ், ரோட்டேரியன் பூனம் கக்லானி அவர்களுக்கு மிக்க நன்றி. மிகச்சிறப்பாக சைட்டேஷன் எழுதி அதை வாசித்த சொல்வேந்தர் ரோட்டேரியன் திரு VA ரமாஷ் அவர்களுக்கு மிக்க நன்றி. விழா மிக சிறப்பாக நடக்க உதவிய ரோட்டேரியன் திருமதி திவ்யா சித்தார்த் அவர்களுக்கு மிக்க நன்றி. She requests a big round of applause. Single-handedly, she has done the entire work for this Dronacharya Award in the last 2 weeks. துரோணாச்சாரியர் விருது பணியில் இருப்போர், பணியை முடித்தோர், வாழ்த்துரை அளித்தோர், வாழ்த்துக்கு உரியோர் அனைவருக்கும் மிக்க நன்றி. சிறப்பாக மேடை அலங்காரம் செய்த ஸ்ரீனிவாசன், ஸ்ரீ விஷுவல்ஸ் மற்றும் விழா நிகழ்வை ஒளியால் சிறக்க செய்த சுகன் மல்டிமீடியா விஜயகுமார் மற்றும் கிரவுன் பிளாசா மிக அருமையாக உணவு செய்து பரிமாற காத்து கொண்டிருக்கும் கிரவுன் பிளாசா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகள். விழாவை நடத்த ஒருங்கிணைந்து உறுதுணையாக இருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களோடு நன்றி. விழா சம்பந்தமாக யாருக்கேனும் நன்றி சொல்ல தவறியிருந்தால் பொறுத்து கொள்ள விரும்புகிறேன். இறுதியாக விழாவுக்கு வருகை தந்த சிறப்புவித்த அனைவருக்கும் மிக்க நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். மிக்க நன்றி மகேஷ். Good afternoon to all. At Rotary Club of Madras East, we are very honored to give away the Dronacharya Award to Sir for performing in the folk artists, and we have our chief guest Tirumati Lakshmi, the famous Bharatanatyam dancer and the celebrity dancer who's come with us. Thank you very much, sir, for accepting the award. தேவராட்டங்கிற ஒரு பழமையான ஒரு நடனத்திற்கு எனக்கு 75 வயசில் இப்போ ஒரு சிறந்த அவார்டு இந்த நிறுவனம் கொடுத்துருக்குன்னா அது ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம். எனக்கு வாழ்விலே கிடைக்காத ஒரு மகத்தான ஒரு வரவேற்பாக நான் இதை கருதுகிறேன். இந்த கலை என்றும் நிலைத்து நிற்க ஆண்டவன் அருள் கேட்ட ஆண்டவனை வேண்டுகிறேன். வணக்கம். Thank you for accepting the award. துரோணாச்சாரியா அவார்டு இந்த பெரியவருக்கு வழங்கினதில் எனக்கு மிக சந்தோஷம். நம்ம கலைக்கு இது ஒரு பெரிய பெருமை. வணக்கம்.